இன்னைக்கு ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். 20 திராட்சை, 6 முந்திரியை பொடிச்சு வச்சிருக்கேன். 4 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேணாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன். கலந்து வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாவே கலந்து விட்டுக்குங்க. ஃப்ளேமை சிம்மிலே வச்சு கிளறிக்குங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாயிடும். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கேஸை மட்டும் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும். இந்த அளவுக்கு திக்கா வரும்போது இப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப சர்க்கரை கரைஞ்சவன முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். திக்கான பிறகு இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன்.